அடுத்து அந்த ட்ரூ லவ்க்கான கதையில இந்த காலகட்டத்துல ட்ரூ லவ்வே இல்லையா அப்படின்னு பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு காலம் கடந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு, டேய் எப்படிலாம் இல்லடா, ட்ரூ லவ்ன்றது எல்லா காலத்திலயுமே இருக்கு அப்படின்றத அவனுக்கு புரிய வைக்கிறா. அதான் அந்த கதை. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த கதை பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா விக்னேஷ் கார்த்திக் எடுத்த அடியே படத்தோட ஒரு அடிஷ்னல் வெர்ஷனை எடுத்து உருவி இதுல சொருவன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. காலம் கடந்து பேசுற இந்த விஷயங்கள் கொஞ்சம் ஒரு கியூரியாசிட்டி ஆரம்பத்துல கிரியேட் ஆச்சு. அப்புறம் லேட்டரா ஒரு மாதிரி ஃபிளாட்டா தான் போச்சு. அங்கங்க சிரிப்பு வந்துச்சு. முக்கியமா இது ஒரு ஃபிக்ஷன்னா என்னன்னா, ஒரு பாலடைஞ்ச வீடு 25 வருஷமா அந்த செவுத்துல பெயிண்ட் அடிக்காம ஓவியம் வந்து இன்னும் அங்க இருக்கிறதுன்றது அதை லாஜிக்கா பாக்குறதா இல்ல மேஜிக்கா பாக்குறதான்னு தெரியல. பட் எமோஷன் ஒன்று கனெக்ட் ஆகணும் அப்படின்னா அங்க லாஜிக்கு கண்டிப்பா ஒரு ரோல் பிளே பண்ணும். அடுத்து முக்கியமா இந்த கதையில வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்கு. அதனாலயோ என்னமோ எனக்கு இந்த படம் ஒரு மாதிரி டிஸ்கனெக்டடா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈவன் தோ அந்த ட்விஸ்ட் எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ண முடியலனாலும் ஒரு மாதிரி ட்விஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு இந்த இந்த ஒரு பர்டிகுலர் கதை. அதுவும் கிளைமேக்ஸ் கிட்டலாம் ஒரு 2-3 ட்விஸ்ட்லாம் வரும். அந்த இடத்துக்கு ஒரு ஹை மொமெண்டா இருந்தாலும் அது பெருசா எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அடுத்து அந்த ப்ரொடியூசருக்கான கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சின்ன பிளாட்டு. அதுவுமே ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடக்கிற ஒரு விஷயம் தான். அதை இங்க வந்து அப்படியே வேற மாதிரி ஒரு விஷயமா நமக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அவங்க அதை சொன்ன விஷயம், அதை சொன்ன விதம் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது என்னன்னு நான் சொல்ல விரும்பல. அது நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கும். ரொம்ப நேரம் அதை வந்து ஹோல்டு பண்ணவும் மாட்டாங்க. அந்த சர்ப்ரைஸை இன்ட்ரோல்லே உடைச்சிருவாங்க. அது அந்த உடையிற மொமெண்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதுக்கான கொடுக்கக்கூடிய அந்த கன்க்ளூஷனா இருக்கட்டும், அதை வந்து ரிவீல் பண்ற விஷயமா இருக்கட்டும், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மொத்தத்துல இந்த ஹாட்ஸ்பாட் டூ மச், ஹாட்ஸ்பாட் 1 அளவுக்கு இல்லைனாலும் நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்க.